Greeting students, welcome to commerce class. நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம்? 14th லெசன் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ். அதில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை எப்படியாவது நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஐடியாஸை யூஸ் பண்ணி நம்மளோட கஸ்டமர்ஸை சேல்ஸ் பண்ணால் போதும் அப்படின்றது மார்க்கெட்டிங்காக இருந்துச்சு. இப்போ மார்க்கெட்டிங்கிறது அப்படி இல்லை. நம்மளோட கஸ்டமர்ஸோட வாண்ட்ஸையும் அவங்களோட நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் காணாது. அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஸ்டெப் போய் நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மளோட குட்ஸை கண்டினியூஸாக வாங்க வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங். ஸோ நம்மளுக்கு ஜென்யூன் கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் என்ன? மார்க்கெட்டிங். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். Marketing is one of the business function that all activities that take place in relation to market for actualize potential exchange for the purpose of satisfying human wants and needs. அவங்களோட வாண்ட்ஸையும் நீட்ஸையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங். தென் மார்க்கெட்டிங் நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்கும் போதில் நமக்கு என்னென்ன குட்ஸ் எல்லாம் தேவை, அது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணாங்க, அலைஞ்சி திரிஞ்சு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு எக்ஸ்சேஞ்ச் இருந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சாட்டிஸ்ஃபையிங் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ், நம்மளோட தேவை என்னன்னு தெரிஞ்சு அதை நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கிறதா இருக்குது. தென் எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். அதில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் பார்ட்டர் சிஸ்டம். எவல்யூஷன் அப்படின்னு சொன்ன முதல்ல சேல்ஸ் எப்படி கிராஜுவலாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான். செகண்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன், த சேல்ஸ் ஓரியன்டேஷன், மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன், கன்சியூமர் ஓரியன்டேஷன், மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். இதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். மணி இன்னோவேஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு உண்டான என்ன கல்டிவேஷன் பண்ணாங்களோ அவங்க யூஸ் பண்ணது போக எக்ஸஸாக என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட எக்ஸஸாக இருக்கிற குட்ஸை என்ன பண்ணிக்கிட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம், பார்ட்டர் சிஸ்டம். The goods are exchanged against goods without any other medium of exchange. நடுவில் எந்த மீடியமும் இல்லாமல் ஒருத்தங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு குட்ஸை கொடுத்து இன்னொரு குட்ஸை வாங்கிக்கிட்டாங்க. தென் செகண்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன். ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லும் போதுல ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, மாசாக குட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிடுறாரு. பட் ஆனால் என்ன பர்பஸ்க்காக, ஏர்னிங் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் எதை கன்சிடர் பண்ணலை, கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸை அவர் கன்சிடர் பண்ணலை. மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதன் மூலமாக ப்ராஃபிட் மட்டும்தான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சேல்ஸ் ஓரியன்டேஷன்ஸ். சேல்ஸ் ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதில் கன்சியூமரோட நீட்ஸையோ வாண்ட்ஸையோ என்ன பண்ணவே இல்லை, கன்சிடர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, கன்சியூமருக்கு போய் சேர்ந்தாங்க. அதுதான் சொல்லியிருக்கு, இந்த செல்லிங் பிகம் தி டாமினன்ட் ஃபேக்டர் வித்தவுட் எனி எஃபர்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ். மனுஷங்களோட நீட்ஸ் என்னங்கிறத இங்கே கன்சிடர் பண்ணவே இல்லை அடுத்த ஸ்டேஜில். தென் அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல மார்க்கெட்டிங்கில் அவங்களுக்கு சர்வே ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு வந்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ, பர்சனல் செல்லிங் மூலமாகவோ, லார்ஜ் ஸ்கேல் சேல்ஸ் ப்ரமோஷன் மூலமாகவோ யூஸ் பண்ணி தன்னோட குட்ஸை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல தான் கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சோண்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளால் குட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணி சர்வே ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்டேஜில் யோசித்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கன்சியூமர் ஓரியன்டேஷன்ஸ். கன்சியூமர் ஓரியன்டேஷன்ஸில்
கன்சியூமரோட டேஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ்க்கும் அவங்களோட எதிர்பார்ப்புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்டர் தி ஸ்டேஜ் ஒன்லி சச் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் brought forward to the markets which are satisfying the taste, preference and expectation of consumer and consumer satisfaction. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்கள பற்றியே யோசிக்கவே இல்லை. மாதம் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, எப்படியாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூமருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தென் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன்ஸ். இந்த மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கன்சியூமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எப்படியெல்லாம் கன்சியூமரை சாட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மெயின் அப்ஜெக்டிவாக வச்சு பிளான் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அதை ப்ரமோட் பண்ணுறாங்க, தென் டிஸ்ட்ரிபியூட் டு த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டியூட்டியை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த எல்லா ஒர்க்கையும் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் என்ன பண்ணுச்சு, கோஆர்டினேட் பண்ணாங்க. த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அஸ்யூம் எ மேனேஜர் ரோல் டு கோஆர்டினேட் ஆல் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் with the objectives of planning, promoting and distributing what satisfying product and service to the present and potential consumers. Definition of marketing. Marketing is a concern with the people and the activities involved in flow of goods and services from producer to consumer. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கன்சியூமருக்கு குட்ஸை என்ன ஆகுது, ஃப்ளோவாக ஒரு சர்க்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ அவங்களுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சப்ளை பண்ணுறது, இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங். யார் சொல்லியிருக்கா, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன். தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். First one, the end of all marketing activities, the satisfaction of human wants. மார்க்கெட்டிங்கிறது மெயினாக இங்கே என்ன ரெஃபர் பண்ணுது, ஹியூமனோட வான்ஸ் என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறது தான் மெயின் தாட்டாக இருக்குது. த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வான்ஸ், ப்ராஃபிட் ஆர் ரிவார்டட். ப்ரொடியூசருக்கு எது ரிவார்டடாக இருக்குது, ஏர்ன் த ப்ராஃபிட் டு த பிஸ்னஸ் அண்ட் த ரிவார்ட் இஸ் இன்டியூஸ்ட் ஃபார் த மார்க்கெட்டிங். அந்த ப்ராஃபிட் அவரை என்ன பண்ணுது, இன்னும் மோட்டிவேட் பண்ணி நம்மளை மார்க்கெட்டிங் பண்ண வைக்குது. எது, ப்ராஃபிட், அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இன்டெலிஜென்ட் அண்ட் கேபபிள் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங். இன்னைக்கு தேதிக்கு நம்ம மார்க்கெட்டில் சர்வே ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸை அங்கே யூஸ் பண்ணுறோம். டு டெவலப் த மார்க்கெட்டிங் ஃபீல்டு. ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணால் போதாது, நம்மளோட ப்ராடக்டை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, மார்க்கெட்டிங். டு கைடிங் பாலிசி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் குட் ரிசல்ட். நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலிசி மேக் பண்ணுறதுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸாக ஆகுதா இல்லையா அப்படின்னு சர்வே பண்ணுறதுக்கும் இந்த மார்க்கெட்டிங் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் டு சஜஸ்ட் சொல்யூஷன் பை ஸ்டடிங் ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங். நம்மளோட குட்ஸை ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியாது, நிறைய ஸ்ட்ரகிள் என்ன பண்ணுவோம், மெட் பண்ணுவோம். அப்போ எதெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதுக்குண்டான ரெமெடி என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணுறதுக்கு இதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த மார்க்கெட்டிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃபைண்டிங் தி சொல்யூஷனை பார்க்குறதுக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, அதன் மூலமாக மார்க்கெட்டிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த மார்க்கெட்டிங் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ரெவ்யூ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன். ஏற்கனவே நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
இன்னும் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் ஷார்ட் அவுட் பண்ணுறது யாராக இருக்காங்க, இந்த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்காங்க. டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ், இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தீஸ் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டு த சொசைட்டிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போதுல நம்ம என்ன பார்த்தோம், அதனோட அப்ஜெக்டிவ்ஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் அப்படின்னு. அப்போ தன்னோட கஸ்டமர்ஸோட வாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். அதனால் அவங்கக்கிட்ட ரெகுலராக ஒரு கனெக்ஷனில் இருப்பார். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் ஏ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் தி கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர். அவங்களோட வாண்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ண முடியும், நம்ம கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதனால் ப்ரொடியூசர் எப்பயுமே கன்சியூமரோட தாட்ஸுக்கு என்ன பண்ணுறாரு, செவி சாய்க்கிறாரு, அவங்களோட லிங்க்லேயே இருக்கார். மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள்ஸ். அதாவது மார்க்கெட்டிங் பண்ணும் போதில் எல்லா செக்டார்ஸ்க்கும் எல்லா குட்ஸும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்வேயில் இருக்குது. அப்போ எல்லா தர மக்களும் எல்லா குட்ஸையும் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எளிமையான நடையில் என்ன பண்ணுறாங்க, தன்னோட ப்ரொடக்ஷனை மாற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஷாம்பு எல்லாமே எதில் தான் கிடைக்கும், பாட்டில் ஷாஷேயில் தான் கிடைக்கும். அப்போ ரொம்ப லோ ஏர்னிங்கில் உள்ள பீப்புள்ஸ் தங்களால் என்ன பண்ண முடியாது, வாங்கி அதை பெனிஃபிட் அடைய முடியாது. அப்போ இந்த மார்க்கெட்டிங் செக்டார்ஸ் தான் என்ன பண்ணாங்க, திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மக்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டு ரீச் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன ஷேர்ஸே போட்டாங்க. அவங்களால பாட்டிலாக வாங்கி வச்சு 6 மந்த்துக்கு ஒருக்கையோ அந்த அளவுக்கு டூரேஷன் அவங்களால எடுத்துக்கிட முடியாது. அன்றாட தேவையை அன்றாட பூர்த்தி பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்போ அவங்களுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணாங்க, ஷேஷே மூலமாக அவங்களுக்கு ஷாம்புங்கிறது கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அன்னைக்கு யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ அவுட் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் தான் என்ன பண்ணுது, எல்லா மக்களையும் ரீச் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எதன் மூலமாக, மார்க்கெட்டிங் மூலமாக. ஸோ எல்லாருக்கும் எல்லா பொருளையும் வாங்கி விற்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ரொடக்ஷனுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும். ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் போதில் ஃப்ளோ ஆஃப் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே என்ன நடக்கும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நேஷ்னல் இன்கம் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் தி நேஷ்னல் இன்கம். அங்கே ப்ரொடக்ஷனுங்கிறது கண்டினியூஸாக நடக்கும் போதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்க்ரீஸிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தென் மார்க்கெட்டிங்கில் நம்ம அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, சர்வே ஆக முடியாது. அப்போ மாடர்ன் கல்டிவேஷன்ஸ் நம்மளோட குட்ஸை அன்னன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முந்தி என்ன சின்ன பிள்ளையாக இருக்கும் போதில் கோல்கேட் பவுடர் தான் இருக்கும். அடுத்து என்ன வந்துச்சு, பேஸ்ட் வந்துச்சு. இன்னைக்கு இன்னும் என்னென்ன ட்ரெண்ட் இருக்குது, அதுலேயே சால்ட் இருக்குது, கெராம்பு இருக்குது. இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ராடக்டை என்ன பண்ணிக்கிறாங்க, மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை தான் சொல்லியிருக்கு, மார்க்கெட் கிரியேட்ஸ் மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ். அவங்கள திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது, ப்ரொடக்ஷன் வித்தியாசமாக கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் ரிமூவ் தி இம்பேலன்ஸ் ஆஃப் சப்ளை. ஒரு இடத்துல ப்ரொடக்ஷனுங்கிறது ஹையாக இருக்கும், ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ அந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு எதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டிங் டிரான்ஸ்போர்ட் மூலமாக அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுது. மார்க்கெட்டிங் ஹெல்ப் தி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ ப்ரொடக்ஷனுங்கிறது நமக்கு ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கும் போதில் எக்கனாமிக் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும். என்ன ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், எந்த ப்ராடக்டை மினிமம் ரா மெட்டீரியல் காஸ்ட் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பெனிஃபிட் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்டிங் சர்வேல் மூலமாக மட்டும்தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை நமக்கு என்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணுது, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியாகவும் ரேபிட் டெவலப்மெண்ட்டாகவும் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆக்டிவிட்டி இன் கிரியேஷன் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப்
ஃபார்ம், பிளேஸ், டைம் அண்டு பொசிஷன். நம்ம ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்குரிய ஃபார்மையோ பிளேஸையோ டைமையோ என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. A reduction in the cost of marketing in direct benefit to the society. எந்த அளவுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மார்க்கெட்டிங் மூலமாக தான் பண்ணுறோம். அதனால் சொசைட்டி எல்லாத்துக்கும் நம்மளோட ப்ராடக்டை மினிமம் லெவலில் வாங்கி பெனிஃபிட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் மார்க்கெட்டிங் ஆட்ஸ் வேல்யூ ஆஃப் குட்ஸ் பை சேஞ்சிங் தியர் ஓனர்ஷிப். நம்ம குட்ஸை ஏற்கனவே வேல்யூபிள் குட்ஸாக நம்ம கன்சியூமர் நமக்கு கண்டினியூஸாக வாங்கக்கூடிய குட்ஸாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கும் மீறி நம்ம சர்வே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போதில் அதனோட ஃபேவரையோ டேஸ்ட்டையோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட குட்ஸுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேல்யூவை ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் சேஞ்சிங் த ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லும் போதில் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிட்டு ஹோல்சேலரோ ரீட்டெயிலரோ என்ன பண்ணுறாங்க, டைமுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வாங்கி வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்சிங் த டைம் அண்டு பிளேஸ் ஆஃப் கன்சப்ஷன். அவங்க எப்போ தேவையோ அந்த டைமுக்கு அவங்கள யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரெகுலர் சப்ளையை இந்த மார்க்கெட்டிங் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்பயுமே கார்த்திகை மார்கழி தை மாதம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 மாதமே கடவுளுக்கு உகந்த மாதம்னால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாலை போட்டு கோயில் போய்ட்டுரும். அப்போ இதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு நாளைக்கு ஒருக்கு 10 குச்சி பொறுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, 2 வேளை பூஜை பண்ணி 2 வேளையும் இதை நம்ம யூஸ் பண்ணுவாங்க, 10 குச்சி சாம்பிராணி. அப்போ அந்நேரம் நமக்கு நிறைய என்ன ஆகும், சேல்ஸ் ஆகும். அதை அந்நேரம் உட்காந்து நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா, கிடையாது. அப்போ முன்னாடியே ப்ரொடக்ஷன் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை என்ன பண்ணிக்கிறோம், டைம் பீயிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு எதுதான் ஹெல்ப் பண்ணுது, இந்த மார்க்கெட்டிங். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டு த சொசைட்டி பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் யாருக்கு, ஃபேமுக்கு. மார்க்கெட்டிங் ஜென்ரேட் ரெவன்யூ டு த ஃபேமுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. எதன் மூலமாக, ப்ரொடக்ஷன் பண்ணுறது மூலமாக. தென் மார்க்கெட்டிங் செக்ஷன் ஆஃப் எ ஃபேம் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த டாப் மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நேரம் இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும், இதை இந்நேரம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் போதும், ஸ்டோரேஜில் இவ்வளோ வச்சுருங்க, நாளைக்கு நமக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபேமுக்கு இந்த மார்க்கெட்டிங் மூலமாக தான் கிடைக்குது. ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் இன்னோவேஷன்ஸ். மார்க்கெட்டிங்கிறது நம்ம எப்படியாவது நம்மளோட கன்சியூமரை நம்மளோட ப்ராடக்டை வாங்க வைக்கிறது என்னன்னு சொன்னோம், மார்க்கெட்டிங் சொன்னோம். ரெண்டாவது இன்னோவேஷன்ஸ். என்றைக்குமே நம்மளோட ப்ராடக்டில் ஏதாவது ஒரு இன்னோவேஷன் சொல்லும் போதில் பேக்கிங்கை மாற்றியோ டிசைனை மாற்றியோ ஷேப்ஸை மாற்றியோ கலர்ஸை மாற்றியோ டேஸ்ட்டை மாற்றியோ இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வே ஆக முடியும். ஸோ மார்க்கெட்டிங் எப்பயுமே நமக்கு இன்னோவேஷன்ஸ் ஆர் 2 பேசிக் ஃபங்க்ஷன்ஸை நடந்துக்கிட்டே இருக்குது. தென் marketing facilitate the development of business and creates employment opportunity for the people. நமக்கு ஒரு விதத்தில் டெவலப்மெண்ட் கொடுத்தாலும் எல்லாத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் தருது. நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம், எவல்யூஷன் பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய பாயிண்ட் டிஸ்கஷன் பண்ணோம். இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சொசைட்டிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், இண்டிவிஜுவல் ஃபேமுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு உனக்கு என்னென்ன ஹோம்ஒர்க், வாட் இஸ் மார்க்கெட்டிங், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், வாட் இஸ் நீட் ஃபார் மார்க்கெட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். டிஸ்கஸ் அபவுட் தி எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், why the marketing is important to the society and individual firm, explain. இந்த 5 கொஸ்டின்ஸ் நீ என்ன பண்ண, உனக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், படித்து பார்க்காம எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.